2-in-1 ரெசிபி. நம்ம தேவையான அளவுக்கு நெய் எடுத்து முந்திரி, திராட்சை இது எல்லாமே நம்மளுக்கு தேவைக்கானது தான். முதல்ல முந்திரி மட்டும் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கணும். முந்திரி திராட்சை ரெண்டையும் ஒன்றா போட்டோம்னா திராட்சை கருகிடும். அதனால் முந்திரியை மட்டும் லைட் ப்ரௌன் ஆகிற தண்ணிக்கு வறுத்துட்டு அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திராட்சையை போட்டு லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்துட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அந்த மீதி இருக்கிற நெய்யிலேயே ரவையை போட்டு வறுத்துக்கிறணும். நான் ரவை 3 கப் எடுத்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்மளால் நல்லா கருகாமல் வறுக்கணும். வறுத்து கொஞ்சம் முடிக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவை போட்டு ரெண்டையும் ஒன்றா வறுத்துடுறேன். வறுத்துட்டு அது வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து அடுப்பில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணீர் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக பக்கத்தில் தண்ணி வைக்கிறேன். தண்ணியோட அளவு நம்ம 1 கப்பு ரவை போட்டோம்னா அதுக்கு 2.5 கப் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதை வச்சுட்டு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் அதிலே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்து வரும்போது அந்த வறுத்த ரவையை கட்டிப்படாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோ இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டோ கட்டிப்படாமல் கிளறிக்கிறணும். கிளறிட்டு அது கொஞ்சம் கட்டியாகையில் சர்க்கரையை சேர்த்தணும். சுகர் 3 கப் ரவைக்கு 3 கப் சுகர். எங்கள் வீட்டில் எப்பயுமே நல்லா சுகர் இனிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் அம்மாவும் இனிப்பாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இனிப்பாகவே செய்வேன். அவ்வளோதான். 5 நிமிஷம் அதை கிண்டிகிட்டு இருந்தோம்னா முடிஞ்சிடும். நெய் நம்மளுக்கு தேவையான அளவு நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வறுத்த ரவையில் கொஞ்சம் ரவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் எப்படி லவா லட்டு பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ஃபினிஷிங் முடித்த உடனே அந்த திராட்சையை முந்திரியை போட்டு ஒரு ஃபினிஷிங் முடிச்சுட்டேன். நான் இப்போ அந்த எடுத்து வச்ச ரவையில் 2 ஸ்பூன் சீனி, கொஞ்சோண்டு முந்திரி போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி, சூடான பால், கொஞ்சம் வெதுன்னு பால் ஊற்றி பிசைஞ்சிட்டு அதை உருண்டை பிடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க லவா லட்டு. கொஞ்சம் நெய் நம்மளுக்கு வாசனைக்காக கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி அதை ரவுண்டு பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. என் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியாக இருக்கும். இது ஆற வச்சு சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்டோம்னா, ரொம்ப ஊறி சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்டா தான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.